ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோ வந்துட்டு நேற்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நேற்று எடுத்த வீடியோ தாங்க. நம்ம வீட்டு பெருமாளுக்கு மாவிளக்கேற்றி நேற்று பூஜை பண்ணியிருந்தேங்க. சக்கரை பொங்கல் படைச்சி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கூடவே எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான கதை தான். அது வந்துட்டு பெருமாள் நிகழ்த்திய அதிசயம்தான். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டே நம்ம அதையும் பற்றி பேசுவோம். நேற்று 3வது சனிக்கிழமைக்கு நம்ம வீட்டு பெருமாளுக்கு நல்லபடியாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற துளசியெல்லாம் பறிச்சுட்டு வந்து துளசி மாலை தாங்க கட்டியிருந்தேன். அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாமாங்க. எங்கள் அப்பா அம்மாவோட வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் எத்தனையோ கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க. இந்த காலத்துலேயும் அந்த காலத்துலேயும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லைன்னாலே என்னென்ன பேசுவாங்கன்னு எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரியும். அதுலேயும் அவங்களுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொந்தக்காரங்கலேருந்து எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு 5 வருஷம் கடந்து போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க பெருமாளை கும்பிட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. வருஷம் வருஷம் போவாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா வந்துட்டு பெருமாள் பக்தர். ரொம்பவே எங்கள் தாத்தாவுக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அத்தை எல்லாருக்குமே வந்துட்டு பெருமாளோடைய பேர் தான். பெருமாள், மகாலட்சுமி தாயார். அவங்க பெருமாளை பற்றின பேர் தாங்க சுற்றி சுற்றி இருக்கும். சின்ன பெருமாள், எங்கள் அப்பா பேர் வந்துட்டு மாயகிருஷ்ணன், எங்கள் அத்தைங்க பேரெல்லாம் லட்சுமி, ராமலட்சுமி, பெருமாள் அம்மா, கிருஷ்ணம்மாள், ராமசாமி, அதுக்கப்புறமா சீதாலட்சுமி, இந்த மாதிரி நிறையா ஃபுல்லாமே பெருமாளை பற்றின ஒரு சுற்றி இருக்கிற பேர் தாங்க வச்சு கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தாத்தா பாட்டி தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி 5 வருஷம் வேறு அவங்க குழந்தை இல்லாமல் இருக்கவும் பெருமாள் கோவில் நம்ம தென் திருப்பதின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம பெருமாள் கோவில் இருக்குது. ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த கோவில் பேர். அங்கே போயிட்டு வேண்டியிருக்காங்க. நம்ம பெருமாளை நல்லபடியாக வேண்டிட்டு அப்படியே கீழே வந்துட்டு அலமேலு மங்கையார் தாயார் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் வேண்டியிருக்காங்க. அங்கே தான் குழந்தை இல்லாதவங்களாம் தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க. அப்படி தொட்டில் கட்டி போட்டதை பார்த்துட்டு சரி நம்மளும் தொட்டில் கட்டி போடுவோன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்துட்டு புடவை முந்தானையில் தான் கிழிச்சு ஒரு ஓரமாக கிழிச்சு தொட்டில் கட்டி போடுவாங்க. அப்படி அழுதுகிட்டே தொட்டில் கட்டி போடலான்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஐயர் வந்துட்டு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி குழந்தை இல்லை, தொட்டில் கட்டி போடணும்னு சொல்லும்போது அவர் நேராக உள்ளே போயிட்டு நம்ம அலமேலு மங்கையார் தாயார்கிட்ட இருந்து ஒரு பட்டு துணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த துணியில் தொட்டில் கட்டி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும், குழந்த பிறந்தா தெய்வத்தோட பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிக்கையாக நல்லபடியாக வேண்டி அந்த அம்மா கிட்ட தொட்டில் கட்டி அந்த மரத்தில் போட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த தொட்டில் கட்டி போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்தாலும் அதில் பெருமாளோட அனுகிரகம் இருக்கும் இல்லையா, அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு பெண் குழந்தை பிறக்கவும் அங்கே அலமேலு மங்கையார் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரே வச்சுட்டாங்க. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, அது நான் தான். எனக்கு வந்துட்டு அலமேலு அம்மான்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்சு மொத முடி காணிக்கி அந்த அம்மாவுக்கு தான் கொண்டு போய் செலுத்துனாங்க. நான் அந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் அப்பா கூப்பிட்டு போவார். புரட்டாசி மாதம் ஆனால் கண்டிப்பாக அங்கே கூப்பிட்டு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அலமேலு அம்மாட்ட போகும்போது அந்த கதையை நான் எப்போ போனாலும் அங்கே நின்று அந்த கதையை எனக்கு சொல்லுவார். நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது உண்மையாக நடந்த கதை வேறு. அதுவும் அந்த அம்மாவால் தான் நான் பிறந்திருக்கேன். அவங்க 5 வருஷம் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அது உணர முடியும். சரின்ட்டு அதையும் நானும் கேட்டுட்ருப்பேன் இன்ட்ரெஸ்ட்டாக. நான் அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு என்னால் போகவே முடியல. அப்பா அம்மா அவங்கெல்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. நான் என் வீட்டுக்காரை கூப்பிட்டு போகணும், என் 2 குழந்தைங்களோட போகணுன்னு ஆசை தான். இன்னும் என்னன்னு தெரியல, என்னால் அந்த கோயிலுக்கு போக முடியல. கண்டிப்பாக அந்த பெருமாளோட அனுகிரகத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் குடும்பத்தோடு போவோம். அதே மாதிரி என்னோடய மாமியாரும் பெருமாளுக்கு தளிகள்லாம் போட்டு புரட்டாசி மாதம் சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. எங்கள் கல்யாணத்துக்கும் முன்னாடி, எங்கள் கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமனார் இறந்துருக்காரு. அதனால் அதுலேருந்து அவங்களுக்கு அந்த சாமி கும்பிட்றதுலேயே விருப்பம் இல்லாமல் அவங்க அதுக்கப்புறமா விட்டுட்டாங்க. அதனால் அவங்க எப்படி சாமி கும்பிட்டாங்க, எப்படி தளிகை போட்டு சாமி கும்பிட்டாங்கன்னு எனக்கு சொல்லியும் கொடுக்கல, வழி காட்டலை எனக்கு. அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவேன். அதே மாதிரி இந்த வருஷம் தளியை போடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சக்கரை பொங்கல் பிரசாதம் பண்ணி வச்சு மாவிளக்கேற்றி பெருமாளுக்கு நல்லபடியாக இந்த வாட்டி பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, என்னை சேர்த்து 3 பொண்ணு 1 பையன்.
குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்களா நாங்கள் வந்து பிறந்தோம். அதே மாதிரி எனக்கு அலமேல் அம்மான்னு பேர் வச்சுட்டு லாஸ்ட்டு தங்கச்சிக்கு வந்துட்டு ராதாகிருஷ்ண அம்மாள் பெருமாளையும் சேர்த்து வச்ச மாதிரி பேர் வச்சிட்டாரு. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நம்ம பெருமாள் எங்கள் கூட தான் இருக்காருன்னு எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பொன் குழந்த பிறந்தா. பெண் குழந்த பிறந்ததுக்கப்புறமா 2வது பையன் பிறந்தா. பையன் வந்துட்டு அதே மாதிரி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் என்னோடய பையன் வந்துட்டு பிறந்தான். அதே மாதிரி பெருமாள் இன்னும் நம்ம கூட தான் இருக்கார். இன்னும் நம்மளை வழி நடத்துவார். அப்பா வீட்லேயும் பெருமாளை கும்பிட்டாங்க, மாமியார் வீட்லேயும் பெருமாள் கும்பிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் இன்னும் எப்போவுமே பெருமாள் நம்ம கூடயே இருப்பான்னு நான் எப்பயுமே நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. யாரும் கவலைப்படாதீங்க. கடவுளோட அருளால் எல்லோருக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நமக்குன்னு இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.